ஹலோ ஷேடர்ஸ், இந்த வீடியோவில் 5 செகண்ட் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் போகிறதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு ட்ரேடை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 5 செகண்ட் ட்ரேட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னா, அதுக்காக நான் மேக் பண்ணுறேன். அண்ட் 5 செகண்ட் ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், ஹைலி ரிஸ்க்கான ஒரு ட்ரேட். நீங்கள் வந்து பண்ண வேணாம். நீங்கள் டெமோவில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லைவில் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்காதீங்க. ஈவன் 1% அமௌண்ட் கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். சரிங்களா? அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எவ்ரிடே வந்து ஃப்ரீ சிங்கிள்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பப்ளிக் குரூப்பில் சாட்டர்டே சண்டே நான் ஃப்ரீயாகவே வந்து குவாடாக்ஸுக்கு சிங்கிள்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம விஐபி குரூப்பில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி குவாடாக்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் என்னங்கிறத டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து 5 செகண்ட் ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து 5 செகண்ட் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். 5 செகண்ட் ட்ரேடில் ஃபஸ்ட் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த 4 ட்ரேடுமே வந்து நெகட்டிவும் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆனாலும் 5 செகண்ட்ல ஆயிரும், நெகட்டிவ் ஆனாலும் 5 செகண்ட்ல ஆயிரும். அப்படிங்கிறப்போ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து எந்த கேண்டில் டைம் ஃப்ரேம்னு ஒன்று இருக்கு. ஸோ 5 செகண்ட் கேண்டில், பாருங்க, ஒரு ஒரு கிளியரான பேட்டர்ன் கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு ஸ்பீடான மூவ்மெண்ட் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். 5 செகண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். இது வந்து நார்மல் தான். 5 செகண்ட் ட்ரேடில் நீங்கள் எந்த கரன்சி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஈவன் நான் இப்போ வந்து ஃபாரெக்ஸ் பேர் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது GBPUSD என்னோட செட்டப் தான். இப்போ ஈவன் கோல்டு நான் வந்து எடுக்கிறேன். கோல்டில் 5 செகண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 செகண்டில் வந்து கேண்டில் நார்மலாகவே எல்லா இதுலேயும் அப்படி தான் இருக்கும். கேப் அப் அண்ட் கேப் டவுன், அதிகமாக மூவ் ஆகாது, ஸ்பீட் இஷ்யூ, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு, இங்கேயும் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ குவாடெக்ஸ் வந்துடலாம். அண்ட் குவாடெக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 செகண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கேண்டில் 5 செகண்ட்ஸ் வேணால் 1 மினிட்ல ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட்ஸில் நான் இது வரைக்கும் ஒரு சில டைம் நான் ட்ரேட் பண்ணி இன்ஸ்டாவில் நான் வந்து ரீல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான். பட் ஆனால் இது வந்து மேக்ஸிமம் வந்து இது 50-50 சான்சஸ் தான். நான் வந்து 60% கூட சொல்லலை, 50-50 சான்சஸ் தான். நான் ஒரு 3 to 4 ட்ரேட்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோக்காக எடுக்கிறேன். மற்றபடி இன்கேஸ் அது வந்து நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து 1 மினிட் ட்ரேடில் கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்லேயும் 1 மினிட் ட்ரேட் தான் கொடுப்பேன். 5 செகண்ட் ட்ரேட்டுக்கு கொடுக்க மாட்டேன். நானும் மேக்ஸிமம் 5 செகண்ட் ட்ரேட் எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா பர்சனலாகவே நான் 5 செகண்ட் ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து கேபிட்டல் வைப் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணியிருந்த ட்ரேடை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக ட்ரேட் பண்ணி எனக்கும் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன், 5 செகண்ட் ட்ரேட் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்டதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து போடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ 5 செகண்ட் ட்ரேட் லாஸ்ட்னு சொன்னீங்களா, நீங்கள் அப்டேட் எடுத்ததும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வருது, சாரி பாசிட்டிவாக ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, கேண்டில் ஓப்பன் ஆகுதுல, ஓப்பன் ஆகும்போது அது க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுதா இல்லை ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 செகண்டுக்கு ஒரு அப். இன்கேஸ் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு டவுனில் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. இப்போ இதில் பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் எந்த கேண்டில் ரெட்டா க்ரீனான்னு பாருங்கள். இன்கேஸ் க்ரீனில் ஓப்பன் ஆச்சுன்னா 5 செகண்டுக்கு அப்பு, ரெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா 5 செகண்டுக்கு டவுனு. ரெட்டில் ஓப்பன் ஆச்சு, நான் 5 செகண்ட் டவுன் கொடுக்குறேன், நெகட்டிவ் ஆச்சு. ஓகே ஃபைன். அதே மாதிரி நீங்கள் கேண்டில் ஓப்பன் ஆகிற டைமில் தான் நீங்கள் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் நல்லா புல்லிஷாகி மேலே போக போகுது நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து
அப் ட்ரேட் வந்து எகெயின் நீங்கள் வந்து எடுக்கலாம், இல்லைனா டவுன் ட்ரேட் கூட எகெயின் எடுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓடிசி பேரில் மட்டும்தான் 5 செகண்ட் ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி கரன்சி பேர், நார்மலான கரன்சி பேர் இருக்கு இல்லையா, ரியல் கரன்சி பேர், அதில் நீங்கள் வந்து 5 செகண்ட் ட்ரேட் பண்ண முடியாது. அதில் மினிமம் உங்களுக்கு 1 மினிட் தான் ஷோ ஆகும். சரிங்களா? அதுவே நீங்கள் ஓடிசி பேர் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்விட்ச் டைம் கொடுத்தா 5 செகண்ட், 10, 15, 30, 1 மினிட்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு பாசிட்டிவ், செகண்ட் ஒன்று நமக்கு நெகட்டிவ். இதில் வந்து மார்டிங்கல் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். மார்டிங்கல் அவாய்ட், இது வந்து ரெட்டில் ஓப்பன் ஆச்சு, நான் வந்து டவுன் கொடுத்தேன், பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இதில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மார்டிங்கல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன், இது டெமோவில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். பட் உங்களுடைய ஓன் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த வீடியோலேயே வந்து 3 ட்ரேட் எடுத்திருக்கோம். 3ல் 2 பாசிட்டிவ் அண்ட் 1 நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. யூஎஸ்டி பிகேஆர், இதில் வந்து கரன்சி முக்கியம் கிடையாது, அது எந்த கேண்டில் ஓப்பன் ஆகுறது தான் முக்கியம். ஸோ அதனால் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட்டபிள் கரன்சி ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஹை 1 மினிட்ல வந்து அதிகமான வந்து பர்சன்டேஜ் உள்ளது வந்து 94% யூஎஸ்டி டிஎஸ்டி தான். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். கண்டினியூவாக வந்து நம்ம இதிலே வந்து ஒரே கரன்சியில் இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே கரன்சியில் நம்ம வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரெட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு நல்லா டீப்பாக பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் ஓப்பன் ஆனதும் ரெட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ கொடுத்தேன், ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ இப்போ இது நான் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் டைம் ஃப்ரேம் 1 மினிட். அண்ட் நான் 1 மினிட்ல மிடில் என்ட்ரி எடுக்கல. 1 மினிட் ஓப்பன் ஆனதும் அது என்ன கேண்டில் ஓப்பன் ஆகுது, க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகுதா இல்லை ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுதான்னு தான் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதில் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். 1 மினிட்ல யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில், அந்த கேண்டிலில் ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் எடுக்கணும், அதுவும் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 1 மினிட்ல கேண்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவே ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி எடுங்க. ஒரே கேண்டிலில் நார்மலாக வாட்டிங்கில் எடுக்கிற மாதிரி எடுக்காதீங்க. கண்டிப்பாக அது ஆப்போசிட்டில் தான் போகும். 90% ஆப்போசிட்டில் தான் போகும். நெக்ஸ்ட் கேண்டில், ஓகே, நெகட்டிவ் ரிசல்ட். ஐ திங்க் இது ரெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, லாஸ்ட்டு ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன கேண்டில் ஓப்பன் ஆகுன்றதை பார்த்துடலாம். ரெட்டு டன், கரெக்டாக ரெட்டில் ஓப்பன் ஆச்சு. சாரி, 1 மினிட்ல ஸ்விட்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஸோ நான் அது பார்க்கல, வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறது. இன்கேஸ் இதில் நமக்கு நெகட்டிவ் ஆனாலும் நெக்ஸ்ட் ட்ரேடில் 5 செகண்டில் கவர் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து 5 செகண்டில் இந்த ட்ரேட் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். பட் நான் வந்து ஒழுங்காக கவனிக்கல. ஓகே, நான் கேண்டிலில் வாட்ச் பண்ணுறதுலேயே வந்து கரெக்டாக இருந்துட்டு, ஸோ அதனால் அது நான் ஒழுங்காக பார்க்கல. அது என்னோடய மிஸ்டேக் தான். நான் 5 செகண்ட் ட்ரேட் வந்து பிஃபோர் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். 5 செகண்ட் கேண்டில் யூஸ் பண்ணியும் அதில் ஒரு ட்ரிக்கும் இருக்குது. பட் ஆனால் அது வந்து இப்போதைக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஹை லெவல் அக்யூரசி அதில் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் இருந்தது, நானும் அதை பற்றி ட்ரேட் வீடியோ போடலாம் அப்படி தான் சொல்லி நான் திங்க் பண்ணியிருந்தேன். பட் சில டைம் வந்து ஒர்க் ஆகுது, சில டைம் வந்து ஒர்க் ஆகலை. பர்டிகுலர் டைம் ஃப்ரேமும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமும் வந்து நமக்கு
எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் வந்து கரெக்டாக பாசிட்டிவ் வரும் அப்படின்றது நான் நிறையா செக் பண்ணி பார்த்தேன். பட் வந்து மேக்ஸிமம் வந்து அக்யூரசி லெவல் 60 to 70% இருக்குது. பட் ஆனால் 5 செகண்டில் வந்து 50 to 60% வந்து நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம வந்து 5 செகண்டில் வந்து எமோஷனல் ட்ரேட் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ அதனால் நான் சொல்லலை. பட் இந்த ட்ரிக் நீங்கள் டெமோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்படியே நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.